வணக்கண்ணா. வணக்கம். இது கடை பேர் என்னென்னா? தூத்துக்குடி மீன் கடை. இது எப்படி வர்றது? இப்போ பஸ் ஸ்டாண்ட் பாலூர் ரோடு, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பாலூர் ரோட்டில் வந்தீங்கன்னா சாபரேக்கர் ஆப்போசிட். இங்கே எத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்க கடை? இந்த கடை 6 வருஷம் ஆச்சு. இது 4வது கடை தாண்டி 18 வருஷமாக இருக்குது. 18 வருஷமாக 4 தலைமுறையாக பண்ணிட்டு இருக்கீங்க. இது மீன்லாம் எவ்வளோண்ணா? இது ஒன்றுண்ணா சொல்லி. இது 100 கிராம் 90 ரூபா. சீலா மீன். சீலா மீனுங்களா? 100 கிராம் 2 பீஸ் வரும். சரிங்களா? வரும். இது மத்தி. இது மத்தி 60 ரூபா. 5 வரும். சரிங்க. இது அயில மீன். அயில மீன். அயில இது எவ்வளோ? 100 கிராம் 70 ரூபா. 100 கிராம் 70 ரூபா. எல்லாமே எடை கணக்கில் கொடுக்குறாங்க. போன்லெஸ். இது 100 கிராம் 80 ரூபா. 100 கிராம் 80 ரூபா. 1/4 கிலோ 200 வரும். பாறை. பாறை வந்து போன்லெஸ் மீன். முள் இருக்காது. அது அயில மீன். நெத்திலி. ஆமாம். நெத்திலி 200 ரூபா. 100 கிராம் 80 ரூபா. 1/4 கிலோ 200 ரூபா. 100 கிராம் 80 ரூபா. ஆமாம். இன்னும் கம்மி வேணும்னா 100 தான் 60 ரூபா. 100 கிராம் கிழங்கு மீன் 100 தான் 60 ரூபா வரும். 100 கிராமுக்கு 5 பீஸ் வருதுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பொரிக்கிறாரு பாருங்க, 4 பீஸ் 5 பீஸ் வருது. மத்தி மீன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் வேறு போடுறாங்க பார்த்துங்க ஈவினிங்கு. நம்ம இப்போ வந்து கஸ்டமர் சாப்பிட்டு இருக்காங்க. கடல் மீன் குழம்பு கடை சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்கலாம். எப்படின்னா இருக்குது சாப்பாடு? அருமையாக இருக்குது, தரமாக இருக்குண்ணா. தரமாக இருக்குது. டேஸ்ட்டு அருமை. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரெகுலராக சாப்பிட்றேன். இப்போ ரெகுலராக நீங்கள் வந்து சாப்பிடுவீங்க. உங்கள் பேர்னா? என் பேர் கந்தசாமி. கந்தசாமி. நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? ஒசூர் தானே? ஒசூர் தான். என்ன மீனில் வந்து சூப்பராக நல்லா இருக்குங்களா? டேஸ்ட் பரவாயில்ல, செம்மையாக இருக்குது. டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குது. ஓகே மக்களே, டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குன்றாங்க. நம்ம சாப்பிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். இன்னும் அடுத்து இன்னும் நிறைய கஸ்டமரில் வர வேண்டியது. நம்ம வந்து இப்போ 12 மணிக்கு தான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோம் வீடியோ. அடுத்தடுத்து நம்ம எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். வீடியோ மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் தொடர்ந்து பாருங்கள். ஓகே, இப்போ நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது வந்து உட்கார்றதுக்கு டேபிள் கிடைக்காம எல்லாமே வெளியில் நிற்கிறாங்க பாருங்கள். அந்த அளவுக்கு ஃபேமஸான கடை. தூத்துக்குடி கடல் மீன் வறுவல் கடை நம்ம ஒசூர்லேயே வந்துருக்குதா? பாப்பா என்னென்ன வச்சுருக்காங்க, என்னென்ன மீன், என்னென்ன ஃபிஷ் வச்சுருக்காங்க, எப்படி டேஸ்ட்டாக இருக்கா இல்லையா பார்ப்போம். பார்த்துட்டு ரிவ்யூஸ்லாம் நாங்கள் உள்ள போகலாம். ஹலோ கேஸ், வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம வந்து தூத்துக்குடி மீன் கடை, கடல் மீன் கடைக்கு தான் வந்திருக்கிறோம். ஹோட்டலில் வச்சுருக்குறாங்க. உள்ள விதவிதமான ஃபிஷ்ஷெல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம ஒசூரில் தான் வந்திருக்குது. நம்ம இங்கே சாப்பாடு மீல்ஸும் வந்து அன்லிமிட்டடாக கொடுக்குறாங்க. உள்ள டேஸ்ட்டாக இருக்கா இல்லையா எல்லாமே உங்களுக்கு ரிவ்யூ பார்த்து சொல்கிறேன். கடையோட லொக்கேஷன் பார்க்கலாம் வாங்க. இது அப்படி சபரி ஐகேர் ஹாஸ்பிட்டல் அப்படி ஆப்போசிட்டில் தான் தூத்துக்குடி மீன் குழம்பு கடை அமைஞ்சிருக்கு. இது ஒசூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. பாகலூர் ரோட்டில் தான் வரணும். இந்த கடைக்கு வந்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு போங்க. அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்குது. வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. பார்த்தீங்க மக்களே, ஒரு 12 மணிக்கு வந்து இப்போ வந்து கூட்டம் வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 4 பேர் கஸ்டமர் இருக்கிறாங்க பாருங்க. அவ்வளோ ஃபேமஸான கடை கூட நமக்கு இப்போ தெரியும். 12 மணிக்கு வந்து ஆளுங்க வந்து ரெடியாக நிற்கிறாங்க. முன்னாடியே வந்து அட்வான்ஸ் வந்து சீக்கிரமே வந்து வெயிட் பண்ணி வந்து சாப்பிட்டு போகிறாங்க. ஒசூரில் தூத்துக்குடி கடல் மீன் குழம்பு கடை. எப்படின்னா இருக்கு சாப்பாடு? நல்லா இருக்கா? சாப்பாடு நல்லா இருக்குது. என்னென்ன சாப்பிடுங்க? மீன் நல்லா இருக்கு. மீன் ஃப்ரை, மீன் கபாப்பு, சாப்பாடு. மீன் கபாப். அது சாப்பாடு.
மீன் நெத்திலி மீன் நெத்திலி மீன். ஓகே ஓகே. எப்படி இருக்கு நல்லா இருக்கு சார்? சாப்பாடு. சூப்பரா இருக்கா? ஓகே. கம்மி ரேட்டுக்கு நல்லா சாப்பிடும். கம்மி ரேட்டுக்கு நல்லா இருக்கு. ஓகே. எப்பவுமே இங்கே சாப்பிட்டீங்களா? இல்லை இப்போதான் இன்னைக்கு தான் வந்துருக்கோம். பரவாயில்ல. ஓகே. நீங்கள் ஒசூர் தானே? ஓகே. நீங்கள் ஒசூர் தானே? ஒசூர். ஓகே. ரொம்ப தேங்க்ஸ். மத்தி மீன் அப்படியே முள்ளோட கழிச்சு சாப்பிடலாம். எல்லாம் முள்ளோட கழிச்சு சாப்பிடலாம். பாறை மீனோட வாசனை ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப ஸ்மூத்தாக வேக வச்சுருக்காங்க. வாங்க சாப்பிட்டு பார்த்து சொல்ல. வேறு லெவலில் செஞ்சுருக்காங்க. ரொம்ப மிளகுலாம் ரொம்ப தூக்கலாக போட்டு பூண்டு வாசனை அவ்வளோ தூக்குது. வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ வந்து மத்தி மீன் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. மத்தி மீன் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. இது பாறை மீனில் வந்து சின்ன பாறை மீன். சின்ன பாறை மீன் வந்து இது ஓரளவுக்கு பரவாயில்ல. நல்லா ஸ்மூத்தாக பஞ்சு போல் வேக வச்சுருக்கேன். ரொம்ப காரம் இல்லாமல் சின்ன பசங்க சாப்பிட்ற அளவுக்கு காரம் ரொம்ப கம்மியாக போட்டு ரொம்ப நல்லா அருமையான வேக்காடு கொடுத்து சூப்பராக வேக வச்சுருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. சின்ன பசங்களாம் எல்லாமே கூப்பிட்டு வந்து இங்கே சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ரொம்ப காரம் இல்லாமலும் வேக்காடு ரொம்ப ஸ்மூத்தாகவும் வேக வச்சு சூப்பராக செஞ்சுருக்குறாங்க. பசங்களை கூப்பிட்டு வந்து குடும்பத்தோட ஃபேமிலியோடு கூப்பிட்டு வந்து இங்கே வந்து சாப்பிட்லாம் இந்த கடைக்கு. அந்த பூண்டு ஃப்ளேவர் தான் அவ்வளோ தூக்குது. அதில் இந்த மிளகுலாம் போட்டு ரொம்ப டேஸ்ட்டில் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. தூத்துக்குடி மீன் குழம்பு கடை அவ்வளோ ஃபேமஸான இருக்குது. அவ்வளோ கூட்டம் ரஷ்ஷு க்ரௌடு பயங்கரமாக இருந்துச்சு. இது வந்து என்ன மீன் சாப்பிட்றதுன்றே கன்ஃபியூஸாக இருக்குது. அந்தளவுக்கு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க ஃபிஷ்ஷில். இது வந்து சின்ன நெத்திலி மீன் தான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இந்தளவுக்கு ஃப்ளேவரே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. வாங்க சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். ரொம்ப பஞ்சு போல் வேக வச்சுருக்குறாங்க. ரொம்ப அதிகமான முள் இல்லை அதில். ரொம்ப ஓரளவுக்கு பரவாயில்ல. நல்லா இருக்குது. டேஸ்ட் நல்லா இருக்குது. வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம 5-6 மீன் வந்து இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு 2 மீன் தான் பாக்கி இருக்குது. இந்த கடையிலே ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லப்படுற ஃபிஷ் கபாப் தான் அவ்வளோ ஃபேமஸாக இருக்கும். வந்தீங்கன்னா இங்கே ஃபிஷ் கபாப் மட்டும் சாப்பிடாமல் போயிடாதீங்க. இப்போ நம்ம ரைஸ் டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன். ரைஸில் ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப சின்ன ரைஸாக போட்டிருக்காங்க. இந்த கடையில் புல்லட் ரைஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரைஸ் அன்லிமிட்டெட் ரைஸ் ஃப்ரீயாக தர்றாங்க. வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. குழம்பு வந்து ரொம்ப புளி வந்து எக்ஸ்ட்ரா ஜாஸ்தி ஊற்றிருக்கிறாங்க. ஓரளவுக்கு மீடியம் ஊற்றிருந்தாங்க இன்னும் நல்லா இருந்திருக்கும் குழம்பு. பூண்டு சின்ன வெங்காயம்லாம் எல்லாம் போட்டு தூக்கலாக இருந்துச்சு குழம்பு. ரொம்ப வந்து புளி மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. அதை விட்டால் மற்ற எந்த குறையுமே இல்லை அந்த கடையில். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. வந்தீங்கன்னா ஒசூர் சைடு வந்தீங்கன்னா தூத்துக்குடி மீன் குழம்பு கடைக்கு வந்து சாப்பிடாம மட்டும் போயிடாதீங்க. அந்தளவுக்கு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பை பாய். நெக்ஸ்ட் அருமையான வீடியோவில் சந்திக்கலாம்.